வணக்கம் நேயர்களே, தந்தி செய்திகளை வழங்குவதற்காக உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. முதலில் இந்த தொகுப்பிற்கான டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். கடலூர் செம்மங்குப்பத்தில் லெவல் கிராசிங்கை கடந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 95 கிலோமீட்டர் வேகத்தில் மோதிய ரயில் பள்ளி வேனை சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்து சென்றுள்ளது. இந்த விபத்தில் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்த மாணவர் நிமலேஷ், 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, அவரது சகோதரரும் 10ஆம் வகுப்பு மாணவருமான செழியன் ஆகிய 3 பேரும் உயிரிழந்தனர். காயமடைந்த மாணவர் விஸ்வேஷ், பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர், அண்ணாதுரை ஆகிய 3 பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ரயில்வே துறை சென்னை கோட்ட பொது மேலாளர் RN சிங் ஆய்வு மேற்கொண்டார். இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை பொது வேலை நிறுத்தம் நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கும் நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதன்படி பொதுமக்கள் பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டில் வழக்கம் போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேபோல் CITU உள்ளிட்ட தொழிற்சங்க ஆட்டோக்கள் மட்டும் இயங்காது என்றும் அனைத்து ரயில்களும் வழக்கம் போல் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகள் அனைத்தும் வழக்கம் போல் திறந்திருக்கும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றால் சம்பளம் பிடிக்கப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படாது என்றும் எச்சரித்துள்ளார். சரக்கு வாகனமும் காரும் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் உதாரமங்கலம் அருகே சென்னையிலிருந்து தஞ்சைக்கு சுற்றுலா வந்த கார் மீது எதிரே வந்த சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த விஜயா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த குமார், துர்கா, நிலவேலி, சூர்யா ஆகிய 3 மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் சிக்கிய மோனிஷா, ஸ்டாலின், விக்னேஷ் ஆகிய 3 பேர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தலைவர் பதவியை அபகரிக்கும் எண்ணத்தில் கட்சிக்கும் நிறுவன தலைவருக்கும் களங்கத்தை உருவாக்கும் வகையில் செயல்படும் செயல் தலைவரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்கி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரேசில் தலைநகர் பிரேசிலா நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு 114 குதிரைகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரியோ டி ஜெனீரோவில் பிரிக்ஸ் மாநாட்டை முடித்த பிறகு பிரேசிலா நகரில் உள்ள அல்வோரடா அரண்மனைக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு ராணுவத்தின் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனை நடந்து சென்று ஏற்றுக்கொண்டார்.
வாசலில் காத்திருந்த பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா பிரதமர் மோடியை ஆரத் தழுவி வரவேற்றார். பின்னர் பிரதமர் மோடிக்கு 114 குதிரை அணிவகுப்புடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். அரண்மனை வாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சியையும் பிரதமர் மோடியும் பிரேசில் அதிபரும் கேட்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் பிரேசில் அதிபர் லுலா டா சில்வாவும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து கலந்துரையாடினர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு கூட நெரிசல் உயிரிழப்புக்கு காரணம் ஆர்சிபி நிர்வாகம்தான் என கூறியுள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து ஆர்சிபி நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அலட்சியமாக இருந்ததாக பெங்களூரு காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து ஐபிஎஸ் அதிகாரியான விகாஷ்குமார் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்திடம் முறையிட்ட போது மக்கள் உயிரிழப்புக்கு காரணம் ஆர்சிபி அணி நிர்வாகம்தான் என கூறி விகாஷ்குமாரின் பணியிடை நீக்க உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மத்திய தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து ஆர்சிபி அணி நிர்வாகம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை அடுத்த கத்ராஜ் பகுதியில் 3வது மாடி ஜன்னலில் இருந்து கீழே விழ இருந்த 4 வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். 3வது மாடியின் ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி 4 வயது சிறுமி பவிகா சந்தானே அலறிக் கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் உடனே அங்கு ஓடி சென்று பார்த்தபோது வீடு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது தெரியவந்தது. சிறுமியின் தாய் மற்றொரு குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக சென்று இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. உடனே தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டார். சீனா நேபாள எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மிதேரி பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டது. ரசுவா பகுதியில் உள்ள மிதேரி பாலம் நேபாளம் மற்றும் சீனாவை இணைக்கும் முக்கிய பாலமாக உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ரசுவா பகுதியின் மலை பிரதேசத்தில் உள்ள திரிசூலா ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிதேரி பாலம் முழுவதும் அடித்து செல்லப்பட்டது. இதில் சுமார் 18 பேர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பிடூர் பகுதியில் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க மரத்தில் ஏறி தஞ்சம் அடைந்த 2 பேரை ஹெலிகாப்டர் மூலம் நேபாள ராணுவம் மீட்டுள்ளது. நேயர்களை, திறன் வாய்ந்த இந்தியர்களை கவர்ந்தெழுக்கும் விதமா புதிய மாற்றியமைக்கப்பட்ட கோல்டன் விசா நடைமுறையை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதை பற்றி விவரமாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.